சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் படித்து இன்றைக்கி ஐபிஎஸ் அதிகாரி ஆகி இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி அரசியல் வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க, அவருடைய பெரிய இது என்ன பிம்பம் என்னென்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஐஏஎம்மில் எம்பிஏ பண்ணார், செஞ்சார், சிறந்த ஒரு படித்த ஒரு இளைஞர் சொல்கிறாங்க. இந்த படிப்பு எங்கேருந்து வந்தது? தந்தை பெரியார் இல்லாமல் அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஐபிஎஸ் ஆயிருக்க முடியாது. அவர் மாத்திரம் கிடையாது, பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் யாருமே இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு முன்னேறி இருக்க முடியாது. பொதுவாக வந்து என்னன்னா, சமூகத்தை ஜாதி விட்டுருங்க, நீங்க ஆண் பெண் இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து படிக்க கூடாது, வீட்டு விட்டு வெளியே போக கூடாது, சீக்கிரமே 10, 12 வயசு 13 வயசுல திருமணம் செய்ய, குழந்தை திருமணம் இருந்தது. இது எல்லாத்தையும் மாத்தி இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பெரியார் தான். அதனாலதான் அவர் ஈவி ராமசாமி நாயக்கரை வந்து பெரியார் நம்ம சொல்ற பெண்கள் அந்த பட்டத்தை கொடுத்தாங்க. இதனால இன்னைக்கு சமூக முன்னேற்றம் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இதுல முதன்மையா இருக்குன்னா, நீங்க சமூக நீதி இந்த திராவிட இயக்க கொள்கைகள்லாம் இருக்கணும். அதுக்கு காரணம் வந்து பெரியார் தான். நீங்க சகோதரர் அண்ணாமலை சொல்றாரு பெரியார் எல்லாமே இங்கே அரசியல் கிடையாதுங்க. இப்போ நான் வந்து நான் ஒரு இந்து கோயில்களுக்கு போகிறேன், வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். நான் கோயிலுக்கு போகிறேன், திராவிட இயக்கத்தில் இருந்தாலுமே கடவுள் மரபு எனக்கு கிடையாது, எங்கள் தலைவருக்கு இருக்குது, பிற இயக்க தோழர் இருக்குது. என்னை பொறுத்தவரை எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. பெரியாருடைய பெருமாளுடைய தீவிர பக்தன். அதே நேரத்தில் நான் ஒன்று சொல்லுவேன், சில பேர் ஒன்று சொல்லுவேன், பழைய பெரியாருடைய கருத்துக்களை சொல்லி இவர் வந்து இந்துக்களை எதிரின்னு சொல்லுவாங்க. அந்த பெரியார் இல்லைன்னா நம்மளை மாதிரி ஜனங்க கோயிலுக்குள்ளேயே போயிருக்க முடியாதுங்க. கோயிலுக்கு கேட் பாஸ் போட்டவரே நம்ம பெரியார் தான். நம்மள மாதிரி ஆட்களுக்கு அண்ணாமலை, சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, சகோதரர் அண்ணாமலை போடுறவங்க இவங்கெல்லாம் வந்து, அதாவது நீங்க அரசியல் நீங்க எதிரிங்க செய்யுங்க, ஆனா மத வெறிய ஜாதி வெறிய தூண்டுற இயக்கத்துல போய் நீங்க போய் பணியாற்றக்கூடாது. என்னுடைய வேண்டுகோள், வெளியே வாங்க, தயவு செய்து உங்க இயக்கத்தை விட்டு வெளியே வாங்க. நீங்க தனியா கட்சி கூட ஆரம்பிங்க, ஆனா அந்த பாஜக இருக்கக்கூடாது. நீங்க